அனைவருக்கும் வணக்கம். இன்றைய அதிசய கோயில் சிதம்பர ரகசியம் என்ன? நமது விஞ்ஞான நுட்பங்கள் கூட போட்டி போட முடியாத சிறப்புகளை நம் முன்னோர்கள் தங்கள் அறிவால் உருவாக்கியிருப்பதற்கான சாட்சியே தில்லை நடராஜர் கோவில். சிதம்பர ரகசியம் எல்லோரும் அறிய துடிக்கும் ஒன்றாகும். அப்படி என்ன ரகசியம் இருக்கு சிதம்பர நடராஜர் கோயிலில்? சிதம்பரத்தில் இறைவன் உருவமாகவும் அரூபமாகவும் அருவுருவமாகவும் அருள்பாலிக்கிறார். உருவம் நடராஜர், அருவுருவம் ஸ்படிகலிங்கம், அரூபம் சிதம்பர ரகசியம். புராணங்கள் சிதம்பர ரகசியத்தை தஜ்ரம் என்று குறிப்பிடுகின்றன. இந்த ரகசிய ஸ்தானம் சிற்சபையில் சபாநாயகரின் வலப்பக்கத்தில் உள்ளது. ஒரு சிறு வாசல். இதில் உள்ள திரை அகற்றப்பட்டு ஆரத்தி காட்டப்படும். இது எப்பொழுதும் திரிஸ்கிரீனி என்கிற நீல வஸ்திரத்தால் மூடப்பட்டு இருக்கும். இதனுள்ளே திருவுருவம் ஏதும் தோன்றாது. தங்கத்தால் ஆன வில்வதள மாலை ஒன்று தொங்கவிடப்பட்டு காட்சியளிக்கும். மூர்த்தி இல்லாமலேயே வில்வதளம் தொங்கும். இதன் ரகசியம், இறைவன் இங்கு ஆகாய உருவில், அதாவது அரூபமாக இருக்கிறார் என்பதுதான். இந்த இரகசிய ஸ்தானத்தை எந்த பலனை குறித்தும் ஒருவன் தரிசித்தால் நினைத்தபடி அந்த பலன் கிடைக்கும். எந்த பலனையும் சிந்திக்காமல் தரிசித்தால் ஜென்ம விமோச்சனம் சித்திக்கும் என்கிறார்கள். எளிதில் புரியும்படி சொல்ல வேண்டும் என்றால், திரை ரகசியம் திரை விலகினால் ஒளி தெரியும். அதேபோல் நம் மனதில் உள்ள மாயை விலகினால் தெளிவு பிறக்கும் என்பதாகும். சிதம்பர ரகசியம். சித் பிளஸ் அம்பரம் சிதம்பரம். சித் அறிவு, அம்பரம் வெட்டவெளி. அகன்ற பெருவெளியில் நிறைந்திருக்கும் இறைவனை உருவில் வழிபடுவதை விட வெட்ட வெளியை, அதாவது அருவத்தையே இறைவனாக வழிபடுவதே சிதம்பர ரகசியமாகும். சிதம்பர ரகசிய ஸ்தானத்தில் சக்கரத்தையும் சிவசக்கரத்தையும் இணைத்து ஒன்றாக பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. இந்த சக்கரத்தில் நடராஜ பெருமான் இருந்து தன் ஆனந்த நடனத்தால் உலகை படைத்து காத்து அழித்து அருளிக்கொண்டிருக்கிறார் என்பது நம்பிக்கை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.